கோவை அருகே தடாகம் பகுதியில் கேஎம்சிஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பில் ஊரக மருத்துவ மையம் துவக்கம். கோவை தடாகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி வாழ் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கேஎம்சிஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பாக துவங்கப்பட்டுள்ள புதிய ஊரக மருத்துவ மைய கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். கேஎம்சிஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பாக ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ மையங்கள் துவங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆணைக்கட்டி சாலையில் உள்ள தடாகம் பகுதியில் துவங்கப்பட்டுள்ள புதிய ஊரக மருத்துவ மைய கட்டிட துவக்க விழா கேஎம்சிஹெச் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் மருத்துவமனையின் துணைத் தலைவர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குநர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக முன்னாள் அமைச்சர் மற்றும் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் வி. செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு புதிய மருத்துவ மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார். இதுகுறித்து கேஎம்சிஹெச் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கூறுகையில், புதிதாக துவங்கப்பட்டுள்ள மருத்துவ மையத்தில் இரத்த பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை, இரத்தத்தில் உப்பின் அளவு, கிரியாடினின், இரத்தத்தில் சர்க்கரை அளவு, பாப்ஸ்மியர் பரிசோதனை, இரத்த வகை, மலேரியா பாரசைட், மார்பு எக்ஸ்ரே, இசிஜி போன்ற அனைத்து பரிசோதனைகளும் இலவசமாக செய்யப்படுவதாக தெரிவித்தார். கிராமப்புற ஏழை எளிய மக்களின் நலன் காப்பதற்காகவே தடாகம் பகுதியில் உருவாக்கப்பட்டுள்ள கேஎம்சிஹெச் மருத்துவக் கல்லூரி ஊரக மருத்துவ மையத்தினை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். குட் மார்னிங் டு யூ ஆல். இன்னைக்கு கேஎம்சிஹெச் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் தடாகத்தில் ரூரல் ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது கிராம மக்களுக்காக மருத்துவக் கல்லூரி இருக்கிற மருத்துவர்கள், அதோடைய செவிலியர்கள் எல்லாரும் கிராம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும். முக்கியமாக அடிப்படையான மருத்துவ சேவைகள், ப்ரிவென்டிவ் ஹெல்த், அதுதான் முக்கியமான விஷயம். அந்த மாதிரி பண்றதுக்காக மருத்துவக் கல்லூரிகளுக்கு 2 முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க. ஒன்று ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது ஒன்று, இன்னொன்று அர்பன் ஹெல்த் சென்டர்னு ஒன்று. நாங்கள் அர்பன் ஹெல்த் சென்டர் சிங்கநல்லூரில் வச்சுருக்கோம். இன்னொன்று ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது வாகராயம்பாளையம், கோயம்புத்தூருக்குமே கிழக்க இருக்கிற இடத்துல, அந்த முக்கியமாக அது சூலூர் பிரிவிலிருந்து வடக்க போகிறது, அது அந்த வாகராயம்பாளையம் அந்த ஊரில் வச்சுருக்கிறோம்.
அப்புறம் மேக்க ஊருக்கு மேக்க ஒரு ரூரல் ஹெல்த் சென்டர் பண்ணணும்னு எனக்கு நம்மனால ஒரு ஆசை. அதனால இந்த தடாகத்தில் அந்த ரூரல் ஹெல்த் சென்டரை ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து முக்கியமான ரோடுல ஒரு பேசிக் ஹெல்த்து, மக்களுக்கு உடைய பேசிக் ஹெல்த்து வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வருமுன் காப்போங்கிற முறையில இங்க மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் செவிலியர் கல்லூரி மாணவர்களும் இங்க வருவாங்க. வந்து இந்த ஊரெல்லாம் சர்வே பண்ணி என்னென்ன அவங்களுக்கு குறை இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, ஹைஜீனிக் சுச்சுவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி, ஹைஜீனிக் ஹெல்த் ஆஃப் தி வில்லேஜ் இதெல்லாம் பார்த்து அப்புறம் யார் யாருக்கு அந்த வேக்சின் எல்லாம் போடணும், யார் யாருக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த ரூரல் ஹெல்த் சென்டரில் பண்ணுவோம். இதுக்கு மருத்துவக் கல்லூரியில் ஒரு கம்யூனிட்டி மெடிசின் ஒரு பிரான்ச் இருக்கு. அந்த கம்யூனிட்டி மெடிசின் இருக்கிற ப்ரொஃபஸர் இந்த 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 மருத்துவமனைக்கு இன்சார்ஜாக இருப்பார். கம்யூனிட்டி மெடிசின் மருத்துவக் கல்லூரியில் கம்யூனிட்டி மெடிசின் ஒரு பிரான்ச். அந்த கம்யூனிட்டி மெடிசினுடைய ப்ரொஃபஸர் எங்கே இருக்காரு அவர் சொல்லுவார். கம்யூனிட்டி மெடிசின் ப்ரொஃபஸர் வந்திருக்காரு, ஜீவிதன் வந்திருக்காரு, அவர் வர சொல்லுங்க. இவர் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கெல்லாம் அவர் தான் இந்த ஊருக்கு இந்த சென்டருக்கு அவர் தான் ஹெல்த் இன்சார்ஜ் அவர் தான். அது மாதிரி இந்த ஊருக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த இடத்துல இந்த தடாகம் ரோடில் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு நமது பழைய சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களுக்கு முன்னிருந்து அவர் கிராமத்து மனுஷன். செந்தில் பாலாஜி விவசாய குடும்பத்திலிருந்து சாதாரணமான அமைச்சர். அவருக்குன்னா ரூரல் ஹெல்த்னா அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவரை இங்கே ரூரல் ஹெல்த்துக்கு நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் அவர் அழகாக ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாரு. அவருடைய பார்வையில் இதுவும் அப்பப்போ வேணும்னு அவர் பண்ணி கொடுப்பாரு, இங்கே வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. கூட இந்த ஊரில் இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டரு மற்ற ஆளுகள்லாம் நாங்கள் அவங்க கூட சேர்ந்து இந்த ஊருக்கு வேணுங்கிற ஹெல்த் ரிலேட்டடை நாங்கள் பண்ணுவோம். 3 வருஷத்துக்கு ஒருக்கா இங்கே வில்லேஜில் கம்ப்ளீட்டாக நாங்கள் செக்அப் பண்ணிட்டு இருக்கோம். 3 வில்லேஜஸ் எடுத்து ரூரல் ஹெல்த் சென்டர் மாதிரி இன்னொரு 3 வில்லேஜ் எடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம நாட்டில் பாப்புலேஷனில் யாருக்கு என்ன வியாதி இருக்கு, எத்தனை டைப் ஆஃப் வியாதி இருக்கு அப்படின்னு தெரியாது. சரியான அக்கௌண்ட்ஸ் கிடையாது. அதையும் நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த வேலையுமே இந்த தடாகம் வில்லேஜ், காலப்பட்டி வில்லேஜ், நல்லாம்பட்டி வில்லேஜ் 3 வில்லேஜ் எடுத்து ப்ரிவலன்ஸ் ஆஃப் தி நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாத என்னென்ன வியாதி இருக்குன்னு எல்லாம் பார்த்து அதையும் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான இடம். பிகாஸ் இந்த வில்லேஜ் எனக்கு 30 வருஷமா தெரியும். இந்த 30 வருஷம் அனுபாவி சுப்பிரமணியர் கோயில், மருதமலை கோயிலெல்லாம் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஊரெல்லாம் எங்களுக்கு முக்கியமான வில்லேஜ். எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் பண்ணியிருக்கோம். இந்த வில்லேஜில் உள்ள ஹெல்த்துக்கு ரிலேட்டடுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த ரூரல் ஹெல்த் சென்டரில் ஓபி தான், நாட்டு இன்பேஷன் இல்லை, படுக்கையில் கிடையாது, இந்த படுக்கை கிடையாது. அந்த ஓபியில் இங்கே ஜனங்களுக்கு நாங்கள் மெடிக்கல் காலேஜில், அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒரு சிஸ்டம் இருக்கு. 30 ரூபாய் கொடுத்தா அந்த பேசிக் பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, இசிஜி எல்லாம் ஃப்ரீ. 3 நாளைக்கு மருந்தும் ஃப்ரீ. அதை பண்ணிட்டு இருக்கோம். அதே தான் இங்கேயும் பண்ணுவோம். அதனால இது பார்ட் ஆஃப் தி மெடிக்கல் காலேஜ் எக்ஸ்டென்ஷன். இது ரூரல் ஹெல்த் சென்டர் மெடிக்கல் காலேஜோட எக்ஸ்டென்ஷன். பின்னால
ஒரு தேவைப்பட்டதுன்னா ஒரு மருத்துவமனையும் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பின்னால் இதுக்கு இந்த இடத்துல தடாகத்திலையும் ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கிறதுக்கு என்னால் வாய்ப்பு இருக்கு. இந்த விழாவுக்கு நீங்கள்லாம் எங்களை எல்லாம் சிறப்பித்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள், நன்றிகள். இந்த மருத்துவ மையம் சென்டர் இதுல டாக்டர் இருப்பாங்க. நாங்க இப்ப இருக்கிற பிளான் பண்ணி 9 மணியில இருந்து 4 மணி வரைக்கும் இருப்பாங்க இங்க. அப்புறம் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இந்த பார்ப்பாங்க, பேஷண்ட் பார்ப்பாங்க. 3 டாக்டர் இருப்பாங்க இந்த இடத்துல, 3 டாக்டர் இருப்பாங்க. அந்த இதுல அந்த டாக்டருக்கே பார்க்கறது ஒன்று, கன்சல்டேஷன் ஒன்று, அப்புறம் பிளட் டெஸ்ட், அப்புறம் இசிஜி, எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் டயக்னாஸ்டிக் இதெல்லாம் இருக்கும். 3 நாளைக்கு மருந்தை ஃப்ரீயாக கொடுப்போம். அந்த பேஷண்ட்டுக்கு வேணுங்கிற மருந்து 3 நாளைக்கு ஃப்ரீயாக கொடுப்போம். இதுதான் இங்கே மெத்தடு. பேஷண்ட் எல்லாம் கொஞ்சம் வச்சு பார்த்துட்டு ஊருக்கு வெவ்வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவோம். இல்லைன்னா எங்கள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவோம். எங்கள் ஆஸ்பத்திரி போனால் அது ஃப்ரீ. இங்கிருந்து KMCH மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போனால் ஃப்ரீ. நாட்டு மெயின் சென்டர் வேறு. அந்த மெயின் சென்டருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போனால் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃப்ரீ.